வெரி குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி வெயிட் லாஸ் ஜேர்னியில் 12th டே 12வது நாளுங்க. எம்டி ஸ்டொமக்கில் நம்ம வெயிட் செக் பண்ணிடலாம். நேற்று கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருந்தோம், ஏன்னா பொங்கல் சாப்பிட்ருந்தங்காட்டிக்கு நம்ம இன்க்ரீஸ் ஆகிருந்தோம். அதாவது 73.75. ஓகேங்களா. மறுபடியும் அதே கிலோ நம்ம இதாகிட்டோம், நெருங்கிட்டோம். அதாவது 73.5 இருந்தோம், மறுபடியும் 73.5 இருந்தோம். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேற்றுலாம் கரெக்டாக தான் டயட் இருந்தோம், எக்ஸசைஸும் நல்லா பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி என்னங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி கம்மியாக இருக்கும், 73.45 இருக்கும். சரிங்களா. இன்றைக்கி 73.45, அது 73.75 இருந்தோம். இப்போ 73.45 இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இனி நம்ம அடுத்தடுத்து என்னங்கிறத பார்ப்போம். வாட்டர் லெவல் கரெக்டாக எடுத்துக்காங்க. 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் கூட கரெக்டாக குடிங்க. வாட்டர் லெவல் மறந்துடாதீங்க. வாட்டர் லெவல் கம்மியானாலும் நமக்கு வெயிட் லாஸ் ஆகாது. டயட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இனி நிறைய வீடியோ, ஏன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்காகவாவது நான் கண்டிப்பாக நல்ல வீடியோ போடுவேன். நம்ம 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். அப்போ கமெண்ட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ இன்னும் நல்லா மேக் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இனி அடுத்தடுத்த வர வீடியோ இன்னும் நல்லா மேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே நான் எடுத்து அனுப்பிச்சி டெய்லி இனி ரெகுலராக நம்ம காலையில் மார்னிங் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறாங்கிறதுமே, அதேமாதிரி ஜிம்மில் என்ன ஒர்க் அவுட் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது அதிகமாக எடுக்க முடியாதுங்க. அது ஒரு 2-3 கிளிப்ஸையும் மட்டும் நான் டெய்லி இது பண்ணி விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டயட் ஃபாலோ பண்ணுங்கள், வாட்டர் லெவல் கரெக்டாக இது பண்ணிக்காங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காங்க. ஓகே, நீ அடுத்தடுத்த வீடியோ நான் என்னங்கிறது இன்றைக்கி என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றேங்கிறத உங்களுக்கு எடுத்து மேக் பண்ணி அனுப்பிச்சி ஓகே. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே வாட்டர் லெவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வாட்டர் லெவல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் குழந்தைகளெல்லாம் எழுப்பி ஸ்கூலுக்கெல்லாம் குழந்தைகளெல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சோம். கேரட் பீன்ஸ் போட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தோம். அதுவே அவங்க காலையிலையும் சாப்பிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்குமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டோம். ஸோ இன்றைக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி காளான் குழம்புங்க. ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி தான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா. 2 சப்பாத்தி, நேற்று நைட்டு வச்ச காளான் குழம்பு. சரிங்களா. இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி. ஸோ நீங்களே முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியாக எடுத்து பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 9 மணிக்குள்ளே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. வாட்டர் லெவல் மட்டும் 7 மணிலேருந்து நைட் 7 மணிக்குள்ளே ஒரு 3 லிட்டர் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் குழந்தைகள ஸ்கூலுக்கு கிளப்பி கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சிங்க எங்கள் வீட்டில். அது உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் நாங்கள் காலையில் பார்த்திங்கன்னா குழந்தைகள ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வரும்பொழுது பார்த்திங்கன்னா சிக்கன் கடையில் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகேவா. மணி 11:30 ஆகிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா தர்பூசணி தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காங்க, வெயிட் லாஸ் பண்ணலாம். ஓகேவா. இன்றைக்கி நம்ம கம்மி பண்ணியிருக்கோம், இனியும் கண்டினியூஸாக கம்மி பண்ணுறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா தர்பூசணி எடுத்திருக்கோம். ஓகேங்களா. இல்லைன்னா உங்களுக்கு இரும்பு சத்து வேணும்னா போமோகிரானேட் எடுத்துக்காங்க, அதாவது மாதுளம்பழம் எடுத்துக்காங்க. ஓகேங்களா. பார்த்திங்கன்னா மார்னிங் பார்த்திங்கன்னா அப்புறம் 11:30க்கு மேலே பார்த்திங்கன்னா வீட்டில் அவங்க சிக்கன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி என்ன நிகழ்ச்சின்னா ஒன்றும் இல்லைங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாய்க்குட்டி வச்சுருந்தோம். 14 வருஷம் இருந்தாங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எங்களுக்கு குழந்தை இல்லை, ஒரு 4 இயர்ஸ் அவன் தான் எங்களுக்கு குழந்தையாக இருந்தான். ஸோ அவனுடைய ஞாபகார்த்தமாக அவன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் December 5 இறந்துட்டாங்க. ஸோ அவன் ஞாபகார்த்தமாக இந்த ஒரு வருடாந்திரம் பார்த்திங்கன்னா நாங்கள் இது பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் சிக்கன் குழம்பு வச்சு அவனுக்கு படையல் பண்ணி இது பண்ணி சாமி கும்பிட்டுருந்தோங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு மடத்தனமாக தான் தெரியும். பட் இருந்தாலும் நம்ம அவனே ஒரு மனுஷனாக பார்த்து வளர்த்திட்டோம். இன்னொன்று
மனிதர்கள் காட்ட அன்பை விட விலங்குகள் காட்ட அன்பு தான் ரொம்ப மேலுங்க. ஏன்னா இப்போ வெளில நம்ம வீட்டிலேயே சப்போஸ் எடுத்துக்காங்க, வீட்டில் ஒய்ஃப் ஆகட்டும் குழந்தையாகட்டும், நம்ம ஏதோ சண்டை போட்டுட்டு வெளியில் போயிடுறோம். பட் நம்ம உள்ளுக்குள்ளே வரும்போது, வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க அதே கோபத்தோடு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஜீவன்கள் தான் பார்த்திங்கன்னா நம்ம மேலே உண்மையான அன்பாக வச்சுருக்குங்க. அதாவது நம்ம என்ன தான் அது மேலே கோவப்பட்டு நம்ம அடிச்சுட்டு போயிருந்தாலும் வெளியில், பட் வரும்போதும் அதே பாசத்தோடு நம்மளை வரவேற்குங்க. ஸோ நீங்கள் உள்ளுக்குள்ளே வரும்போதே எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் அது காட்டுற அன்பை வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோவமே போயிடும். இது நான் நிறைய தடவை உணர்ந்துருக்கிறேன். சரிங்களா? அதுவும் நீங்களும் நிறைய பேர் உணர்ந்துருப்பீங்க. அது உண்மையாக நீங்கள் நல்லதாக வளர்த்துருந்துருந்தீங்கன்னா அதனுடைய அன்பு பாசம் எல்லாமே உங்களுக்கும் தெரியும். ஏன்னா நான் இதில் ஒரு பார்ட்டு தான். பட் என்னை விடவும் நல்லா பார்த்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவன் எங்ககிட்ட பார்த்திங்கன்னா 14 வருஷம் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொருத்தனை வச்சுருந்தோம். அவன் எங்களோட 17 வருஷம் இருந்தான். அவன் பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்கள் கல்யாண நாள் அன்றைக்கி காலையில் இறந்தான். என் கண் முன்னாடி தான் இருந்தான். ஸோ அவனையும் எங்களால் மறக்க முடியல. அவன் ஞாபகார்த்தமாக தான் இவனை எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அவன் பேரே தான் இவனுக்கும் வச்சுருந்தோம். இவன் பேர் ராமு. எங்கள் கூட 14 வருஷம் எங்கள் கூட எங்கள் லைஃப்பில் இருந்தானுங்க. அது பயந்துட்டாங்க. அப்புறம் மதியானம் லஞ்ச் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சாப்பாடு வச்சு குழம்பு ஊற்றிக்கிட்டேன், கோழி குழம்பு ஊற்றிக்கிட்டேன். அதில் 100 கிராம் சிக்கன் எடுத்துக்கிட்டேங்க. ஃபைபர் கண்டென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் வாரத்தில் 2 இல்லை 3 நாள் சிக்கன் எடுத்துக்காங்க. 100 கிராம் சிக்கன் எடுத்துக்காங்க. மணி பார்த்திங்கன்னா 4 o'clock ஆச்சுங்க. நான் பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போகிறங்காட்டிக்கு ஒரு முழு எக்கு எடுத்துக்கிறேன். அது போக ஒரு எக் ஒயிட் மட்டும் எதாவது எடுத்துருக்கேன். சரிங்களா? ஏன்னா ப்ரோட்டீன் நமக்கு தேவை. அதனால் பார்த்திங்கன்னா இதை எடுத்துக்கிறேன். சரிங்களா? நீங்களும் இந்த டைமில் எதாவது ஃப்ரூட்ஸ் எடுக்கணும்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஜிம்முக்கு போய் ஜஸ்ட்டுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேங்க. ஒரு 5 வேரியேஷன் பண்ணியிருந்தோம். அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பார்ட்னர் சப்போர்ட்டோடு நான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்திருக்கேன். அதில் 2-3 கிளிப்ஸு 2-3 வேரியேஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட நான் ஜிம்மில் போனோம்னா ஒரு 1/2 hour வார்ம் அப் பண்ணுவேன். 20 நிமிஷம் வார்ம் அப் பண்ணுவேங்க. ஒரு 1 hour பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பண்ணுவேன். சரிங்களா? அதுக்கப்புறம் 1/2 hour பார்த்திங்கன்னா கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதாவது வயிற்றுக்கு தேவையான எல்லா கார்டியோ எக்ஸசைஸும் 1/2 hourல பண்ணிவிடுவேன். கடைசியாக போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம். சரிங்களா? 20 நிமிஷம் 100 calories இது பண்ணுறதுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் நடப்பேங்க. வாக்கிங் போயிடுவேன். அதுக்கப்புறம் இது புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். சரிங்களா? இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீனு. ஸோ இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஃபேட்டும் கம்மியாகும், வெயிட் லாஸும் ஜெர்னி ஆகுங்க. ஓகேங்களா? டே டின்னர் பார்த்திங்கன்னா நம்ம ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. 12th டே டின்னர் பார்த்திங்கன்னா மதியானம் நம்ம சிக்கன் குழம்பு வச்சுருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா மினிமம் 100 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்காங்க சிக்கனு ப்ளஸ் கிரேவி. சரிங்களா? 2 இட்லி, அவ்வளோதான் நம்மளோட டின்னர். ஓகேவா மக்களே? ஸோ நீங்களும் டயட் ஃபாலோ பண்ணுங்கள். வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.